ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பலக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒயிட் குஷ்கா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் குஷ்கா செய்ய தேவையான பொருட்கள்: 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை, கொஞ்சம் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 3 பச்சை மிளகா, 4 பெரிய சைஸ் வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை, ஆனியன், தேவையான உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதக்கும். வெங்காயம், ஒயிட் குஷ்காவுக்கு வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா. இப்போ நான் அரிசி வந்து 1 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கேன். அதுல அப்படியே 2 கிளாஸ் தண்ணி போடுறேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சுன்னா நம்ம அரிசி சேர்த்துடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ கொதி வந்துச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சு அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் மூடலாம். மூடி போட்டு ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ அரிசி வெந்துச்சு இல்ல, அரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போடுறேன். திருப்பியும் கொஞ்ச நேரம் மூடிடலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம் அரிசி வெந்துச்சான்னு. அரிசி வெந்துச்சு. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் மூடிடலாம். தம் கொடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் தம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், ஒயிட் குஷ்கா ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸி அண்ட் சிம்பிளான ஒயிட் குஷ்கா ரெடி. இது கூட புதினா சட்னி, சிக்கன் குருமா, மட்டன் குருமா இது கூட நீங்க சேர்த்து சாப்பிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.